அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, எத்தனை நாள் ஆனாலும் இந்த பவர் கட் பிரச்சனை தீராது போல இருக்குது ஐயா. ராத்திரியில் நிம்மதியாக தூங்கி எத்தனை நாள் ஆச்சு. இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்தால் வேலைக்கே ஆகாது. என்னென்ன பண்ண போகிறீங்க? இபி ஆஃபீஸில் போய் போராடுறதும் நடு ரோட்டில் உட்காந்துட்டு மறியல் பண்ணுறதும் இன்னுமே வேலைக்கு ஆகாது. வேறு என்னென்ன பண்ணுறது? இந்த ஏரியா எம்எல்ஏ வீட்டுக்கு போய் 2ல் 1 கேட்கணும். நான் மட்டும் போனால் பத்தாதுரா, கூட ஒரு 50-100 பேரை திரட்டிக்கிட்டு போகணும். அப்போ தான் எம்எல்ஏ நம்மளை பார்த்ததும் கிடுக்கிடுன்னு நடுங்கி பவர் கட்டை கட் பண்ணுவார். இப்போ போய் ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு வா. ஏண்டா, எம்எல்ஏ வீடு எங்கடா இருக்குது? அண்ணே, நான் எம்எல்ஏ வீடு எங்கே இருக்குன்னு விசாரிச்சிட்டேன். இந்த ஏரியாவில் தான் இருக்குது, வாங்க போகலாம். அண்ணே நில்லுங்க. என்னடா, வீடு வந்துருச்சா? ஆமாண்ணே, பாருங்கள், வீட்டை பார்த்தாலே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. காரெல்லாம் நிற்குது. 2வது கட்சி கொடியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆஹா, கரெக்டாக சொன்னடா. எல்லாரும் நல்லா கோஷம் போடுங்க. நாம் போடுற கோஷத்தில் ரோசம் வந்து அந்த எம்எல்ஏ வெளியில் வரணும். ஆமாம். என்ன அது, இவ்வளோ நேரம் ஆச்சு, எல்லாரும் சேர்ந்து காட்டு கத்துறோம். எம்எல்ஏ இன்னும் வெளியில் வரல. ஆனால் காரெல்லாம் உள்ளே தான் நிற்குது. டேய், காரில் ஏறி யாரோ வெளியே வர்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார்? ஆமாம், உள்ள எம்எல்ஏ இருக்காரா இல்லையா? நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இவ்வளோ கத்துறோம், வெளியவே வரமாட்டேங்கிறாரே. எம்எல்ஏ ஊரில் இல்லைங்க, அவர் வெளியூர் போயிருக்கார். ஆஹா, என்னடா, நாம் வந்த நேரம் பார்த்து எம்எல்ஏ வெளியூர் போயிருக்கன்றாரு. வந்ததே வேஸ்ட்டாக போச்சேடா. இப்போது எம்எல்ஏ எப்போ திருப்பி வருவாருன்னு தெரியலையே. உள்ளேருந்து டீசெண்டாக ஒருத்தர் வர்றார், அவர்கிட்ட கேட்போம். ஏன் சார், எம்எல்ஏ ஊருக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க, எப்போ திரும்பி வருவார்? என்னது, எம்எல்ஏ வெளியூர் போயிருக்காரா? ஆமாங்க, இப்போ தான் ஒருத்தர் காரில் போனார், அவர் தான் சொல்லிட்டு போனார். அறிவு இருக்கா உனக்கு? உங்ககிட்ட சொல்லிட்டு காரில் போனாரே, அவர் தான் எம்எல்ஏ. ஆஹா, ஏண்டா, வந்தது தான் எம்எல்ஏன்னு உனக்கு தெரியாதா? அண்ணே, எனக்கு மட்டும் இல்லைண்ணே, யாருக்குமே தெரியாதுண்ணே. அப்புறம் எப்பட்றா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க? அதானே இன்ன வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஓட்டு கேட்க வரல, தொகுதி பக்கம் வரல, யாரையுமே வந்து சந்திக்கலை, ஆனால் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டாரு. ஆஹா, நம்ம மக்கள் ரொம்ப முன்னேறிட்டாங்க. எம்எல்ஏ யாருன்னே தெரியாமல் ஓட்டை மட்டும் போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு எம்எல்ஏ வீட்டில் இல்லை, ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு போவார். இவர் தாண்டா கரண்ட் எம்எல்ஏ. என்னண்ணே சொல்கிறீங்க? கரண்ட் எப்படி கண்ணுக்கு தெரியலையோ அதே மாதிரி இவரும் கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரிய மாட்டார். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.